ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் கிடையாது. பிகாஸ் இன்னைக்கு நாங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். பட் இன்னைக்கு டே 20 எப்படி ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்கிறேன். காலையில் எழுந்த உடனே நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி ஷோவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண தான் போயிட்டுருக்கோம். கலைஞர் டிவியில் உங்களுக்குலாம் பிக் பாஸ் ஆரி தெரியும்ல, அவர் ஹோஸ்ட் பண்ணுற வா தமிழா வான்ற ஷோவில் தான் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக காலையிலேயே கிளம்பிட்டோம். மார்னிங் 8:30 9 o'clock அசம்பிள் ஆக சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 8:45 போல் கிளம்பியாச்சு. நீங்கள் பாட்டுக்கு ஜம்முன்னு இப்படி கிளம்பி போயிட்டீங்கன்னா செழியன் பாப்பாவை யார் பார்த்துக்கிறதுன்னு தானே கேட்குறீங்க. கவலையே வேண்டாங்க, அவனை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா இருக்காங்க அண்ட் எங்கள் மாமியாரும் இருக்காங்க. அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாத்துலேயுமே ரொம்ப எக்ஸ்பர்ட் பேபி பார்த்துக்கிறதுலலாம். அதனால தான் நாங்கள் நம்பி அவங்கள விட்டுட்டு போகிறோம். அண்ட் மோர் ஓவர் அவனுக்கு நான் ஃபீட் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி அவன் இப்போ சாப்பிட ஆரம்பித்ததுனால நான் அவனுக்கு எல்லா ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் நான் கிளம்பியிருக்கேன். இருந்தாலும் உள்ளே கொஞ்சம் டர்ராக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப நாளாக நாங்கள் அவன் கூடவே தான் இருந்தோம். ஒரு இடத்துல கூட அவனை விட்டுட்டு நாங்கள் போனதில்லை. அப்படியே போனாலும் ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி வரா மாதிரி தான் நாங்கள் இருந்திருக்கோம். ஆனால் இதுதான் எங்களுக்கே ஃபர்ஸ்ட் டைம் அவனை விட்டுட்டு போகிறது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்னு பெரியவங்களே சொன்னதுனால நாங்கள் பேபியை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி, இந்த ஆஃபர் எப்படி எங்களுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய கப்புள் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா அது அவங்களுக்கு ரீச் ஆகியிருக்கோ என்னவோ, அவங்க உடனே எங்களுக்கு டெக்ஸ்ட் இந்த மாதிரி கலைஞர் டிவிலேருந்து கால் பண்ணுறோம், ஆரி சார் ஹோஸ்ட் பண்ணுற வா தமிழா வா டிபேட் ஷோக்கு உங்களை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறோன்னு சொன்னாங்க. டிவிலேருந்து ஆஃபர் வருதுன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? யாருக்கு தான் ஆசை வராதுங்க. சின்ன வயசில் நம்மளாம் டிவி பார்க்கும்போது ஒரு வாட்டியாச்சும் டிவியில் வரமாட்டோமான்னு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் இல்லையா? 90s கிட்ஸ்க்கு அதிகமாகவே இருக்கும். அந்த 90s கிட்ஸில் நாங்களும் ஒருத்தங்கன்றதுனால எங்களுக்கு அது ஒரு ஏக்கமாகவே இருந்தது. திடீர்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம கிராப் பண்ணி தான் ஆகணுன்றத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைக்குதுன்னும் போது நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு அங்கே போனோம். ஃபிலிம் சிட்டியில் தான் நடந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் போயிட்டுருக்கும்பொழுது பயங்கர தடங்களாகவே இருந்தது. ஏன்னா எந்த செட்டு எங்கே இருக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த டீம் நாங்கள் ரொம்பவே பேம்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கே வரோம், எப்படி வரோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் படி தான் நாங்கள் வரோம்மா, சேஃபாக வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள். அதுலேயே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு எந்த அளவுக்கு அவங்க நம்மளை டேக் கேர் பண்ணுறாங்கன்னு. உள்ளே அந்த செட்டை பார்த்த உடனே பயங்கரமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. இதெல்லாம் நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம், நேரில் இங்கே உட்காந்துருக்கிறது கனவா நினைவான்ற மாதிரியே இருந்தது. அண்ட் நான் உடனே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டேன். பயங்கரமாக நல்லா பேசினாங்க எல்லாருமே, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. போக போக அந்த பயம்லாம் கம்மியாயிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது டைம் போக போக. ஓ நான் டாப்பிக்கே என்னன்னு சொல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைய நம்ம தாமதமாக பெற்றுக்கலாம். அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணுன்ற மாதிரி பேபியை பிளான் பண்ணி தான் பெற்றுக்கணும், அது சரிதான் அப்படின்றவங்க ஒரு பக்கம். பிளான் பண்ணக்கூடாது, பேபின்றது ஒரு பெரிய வரம், அது நம்ம கோ வித் த ஃப்ளோவோடவே மேரேஜ்க்கு அப்புறம் உடனே பெற்றுக்கணும் அப்படின்றது இன்னொரு பக்கம். நாங்கள் எந்த பக்கம் பேசணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி பிளானிங்கை பிளான் பண்ணி தான் பண்ணணுன்ற அந்த சைடில் போய் உட்காந்துக்கிட்டோம். பிகினிங்கில் நாங்கள் ஆப்போசிட்டான சரி கோ வித் த ஃப்ளோலேயே நம்ம குழந்தை பெற்றுட்டு வாழலான்னு தான் நாங்கள் சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆள் அந்த பக்கம் கம்மின்னு சொன்னதுனால எங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த பக்கம் உட்கார வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் சில பல பாயிண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சோம். நான் ஒரு 4 வாட்டி 3 வாட்டி பேசியிருப்பேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் ஒரு வாட்டி தான் பேசினாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது என்ன தான் பேச வச்சாரு. ஸோ நாங்கள் இந்த செட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஆரி சாரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சூடாக விவாதம் போயிட்டே இருந்தது பயங்கரமாக. அதுக்கப்புறம் பிரேக் விட்டாங்க. பிரேக் இடையில டீ காஃபி எல்லாம் குடிக்கலாம், சாப்பிட்றவங்க போய் சாப்பிடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. பிரேக் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பயங்கரமாக சூடாக விவாதம் போயிட்டே இருந்தது. நானே சம்டைம்ஸ் வாய்ஸை ரைஸ் பண்ண ஒரு இடத்துல. பட் அதெல்லாம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. டெலிகாஸ்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாருமே கருத்து வைக்கும் பொழுது நம்மளுடைய ஃபேஸ் மற்றும் நம்மளுடைய கருத்துக்கள் டிவியில் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ பார்க்கலாம் இந்த ஷோ எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் ஃபைனலாக எல்லா விவாதமும் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே 2 பேரும், அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் நாங்கள் நல்லா பேசிக்கிட்டோம்.
அதாவது யாராவது ரொம்ப டிபேட் பண்ணும்போது ரொம்ப திட்டுற மாதிரியோ இல்லை சண்டை போடுற மாதிரி இருந்தாலும் அவங்களும் வந்துட்டு சாரிங்க ஜஸ்ட் டிபேட் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அது உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்கள் 2 பேருக்குமே. இதெல்லாம் ஷோ முடியறதுக்கு 5:15 ஆயிடுச்சு. எனக்கு ஒரே செழியன் ஞாபகமாக இருந்தது. பிரேக்ல இருந்து எனக்கு அவன் ஞாபகமாக தான் இருந்தது. அப்புறமா நான் ஃபோன் பண்ணி அவன் எப்படி இருக்கான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அவன் ஓகேவா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே நாங்கள் சாப்பிட போயிட்டோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாம்பார், ரைஸ், பொரியல் எல்லாமே இருந்தது. அண்ட் ஸ்பெஷலாக வந்துட்டு என்னோட ஃபேவரட் மீன் குழம்பு இருந்தது. அதுவும் நெத்திலி மீன் குழம்பு வித் அப்பளம், மை ஃபேவரட்டுங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மனசு நிம்மதியோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது செழியனை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த சிரிப்பு வந்து என் கண்ணு முன்னாடி நின்றுட்டே இருந்ததுங்க. அண்ட் அந்த டிபேட் வந்துட்டு பயங்கரமாக இருந்தது. எத்தனை பேர் வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் பார்க்கும்போது கடவுள் வந்து எங்களுக்கு இந்த குழந்தை கொடுத்ததுல நாங்கள் ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் உங்கள் யாருக்காவது பாப்பா இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு பயப்படாதீங்க அண்ட் கவலைப்படாதீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேபி பிறக்கும். இந்த உலகத்தில் எல்லா நல்ல மதர்ஸ்க்கும் பேபி டிசர்வ் தான், ஓகேவா? அந்த பேபி உங்களுக்கு ரொம்பவே டிசர்வ். நீங்களும் அந்த குழந்தைய வளர்க்கறதுல ரொம்பவே டிசர்வ் ஆனவங்க. ஃபைனலாக நான் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு செடியனை பார்க்க போனால் செடியன் வந்து தூங்கிட்டான். உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கீழ் வீட்டு அக்கா கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ என்றைக்குமே நான் அவங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இதோட டே 20 வந்து முடிஞ்சிடுச்சுங்க. நாளையிலேருந்து நம்ம வந்துட்டு வெயிட் லாஸில் தீவிரமாக இறங்க போகிறோம். அண்ட் என்னோட சம்ஸும் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இதோட டே 20 ஓவர். இன்னும் நம்மளுக்கு 80 டேஸ் பாக்கி இருக்குது. நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பை பாய்.